ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனி மூவிஸில் வந்து இது 2வது படம். இந்த கதை ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டும் பொழுதே வந்து பயங்கர போல்டாக சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பி அஸ்வின். மேம் தேங்க்யூ. ஆனந்திகா தேங்க்யூ. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவங்க முதலாளின்னு சொல்லுவோம் ஆனந்திகாவை. அவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய டஃப் சுச்சுவேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம். பட் ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் இன்னும் அதை பற்றிலாம் பேச வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸாக எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. விச்சு அண்ணன் கூட ஒர்க் பண்ணது. அவர் வந்து ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால. ஸோ இன்பிட்வீன் ஷார்ட்ஸ் சினிமாவில் என்ன நடந்துச்சு, அவங்க அப்போ என்ன நடந்துச்சு, எப்படி, அது ஒரு ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ். வினோத் கிஷன் கூட ஒர்க் பண்ணது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து சாம் சிஎஸ் அவரோட மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். மற்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஹாப்பி. தேங்க்யூ.